அனிமல்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல பழம். ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறோம். இந்த காப்பி தோட்டத்துக்கு நடுவில் தூரி வந்தால் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு செம்மையான பிளேஸுங்க. சுவஞ்சால் இனிப்பு வரும், ஆனால் இந்த கொட்டையை திங்கக்கூடாது. இதுதான் காப்பி கொட்டை. இந்த காயை வச்சா தான் காப்பி வரைக்கும்ல. ஃபுல்லாக தேக்கு மர காடுங்க. என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸுங்க? இது வந்து ஆப்பங்க, நல்லா சூடாக இருக்குங்க, ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். நார்மலே டயர் சொல்லுங்க. சிவ் கார் கங்கோத்ரி ஸ்டே. இதில் தான் தங்கியிருந்தேங்க ஒரு நாள். இந்த ஸ்டே ஒட்டியே பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் வருங்களாம்மா சம்டைம்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கையை இப்படி வெளியே வச்சோம்னா அப்படியே ஃப்ரீசரில் கை வச்ச மாதிரி இருக்குங்க. நிறைய மேல் இருக்குங்க இந்த குரூப்பில். பாருங்கள், ஸ்டே புலிகள் இருக்கிற காட்டில் அசால்ட்டாக தங்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங்க. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஃபுல் மிஸ்ட்டுங்க, மழையெல்லாம் பெய்யலைங்க. இந்த பனிக்கு மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. குட் மார்னிங்க. செகண்ட் டே தோல்பட்டியில் இருக்கோம். நம்ம புக் பண்ணிக்கிறது ஹோம் ஸ்டே. அதோட நேம் பார்த்தீங்கன்னா அனிலம் ஜங்கிள் ஸ்டார் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டேங்க. இதுதான் கான்டாக்ட் நம்பர், வேணுன்னா புக் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ஹோம் ஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியா, அப்படியே ஃபாரஸ்ட் கனெக்ட் ஆகுதுங்க. அனிமல்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டே இருக்கிற இடத்துக்குள்ளாரியே யானையெல்லாம் வருங்களாமா. நல்ல குளிருங்க. ஸ்டேக் பேக் சைடு ஃபுல்லாக இங்கே காப்பி தோட்டம் தாங்க. இந்த ஸ்டேவை சுற்றியும் இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸ் எல்லாம் இந்த காப்பி தோட்டத்துக்குள்ளார அதிகமாக பார்க்க முடியுது. அப்புறம் கேம்ப் ஃபயர் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஆனால் நேற்று டயர்டாக இருக்குதுன்ட்டு நம்ம எதுவுமே பண்ணல. கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க நைட்டு. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்தால் ப்ளே ஏரியா சூப்பராக இருக்குங்க. இப்போ காலையில் இருந்துச்சு பேர்ட்ஸோட சவுண்டு. நம்ம புக் பண்ணிக்க ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட் சைடுங்க, பாக்கு மரம், ஃபாரஸ்ட் வியூவு, இந்த சூரியன் பாருங்கள். இந்த மிஸ்ட் வியூவுக்கு அந்த சன்ரைஸ் ஆகிறது அந்த பாக்கு மரத்துக்கு பின்னால் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்ல குளிருங்க. இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 16 டிகிரி 12 டிகிரி இப்படி இருக்க மாட்டேருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக நேற்று நைட் செக் பண்ணோம் 16 டிகிரி செல்சியஸு. இதுதான் நம்ம புக் பண்ணிக்கிற ஸ்டே. மேலே 2 ரூம், கீழே 2 ரூமு, நடுவில் ஹாலு, கிச்சன்லாம் இருக்குங்க. முன்னாடி 2 சேர் போட்டிருக்காங்க. வந்தால் இங்கே சோஃபா செட் போட்டிருக்காங்க. 4-5 பேர் உட்கார முடியும். அப்புறம் இங்கே ஒரு டைனிங்கு, 6 பேர் சாப்பிட்ற மாதிரி டிவி, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பெட்டு. பார்த்திங்கன்னா 2 பேர் படுக்க முடியுங்க. அது போக எக்ஸ்ட்ரா பெட்டு, 3 பேர் கம்ஃபர்டபுளாக படுக்க முடியும். ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கபோர்டு, இங்கே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நல்லா குளிருங்க, நீட்டாக இருக்குங்க. அது போக ரெஸ்ட் ரூமு, பார்த்திங்கன்னா பக்கெட்டு, டப்பா, ஹீட்ரு எல்லாமே இருக்க மாட்டேருக்குங்க. சுடு தண்ணி வரும். வாஷ் பேஷன், மிரரு, அது போக க்ளோசெட்டுங்க, வெஸ்டர்ன் டேப்பு. இங்கே பாருங்கள், இந்த செடியில் காப்பி பழம் பழுத்து கிடக்குது. இது சீசன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறையா செடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃப்ரூட் வரல. ஒரு சில செடி இந்த ஹோம் ஸ்டேக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல பழம். ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி பழுத்த காப்பி பழம் செடியோட அந்த ஒரு செடியும் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் தூரி கட்டி வச்சுருக்காங்க.
கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தாங்குமா இந்த மாதிரி பழைய ஓட்டை போட்டு கயிறு போட்டு ஜாலியாக கட்டி வச்சுருக்கேன். வாயை திறந்தால் புகை தாங்க வருது, அந்தளவுக்கு மிஸ்டியாக இருக்குது. இந்த காப்பி தோட்டத்துக்கு நடுவில் தூரி வந்தால் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு செம்மையான பிளேஸுங்க. நிறையா செடியில் காப்பி பழுத்து கிடக்குது. இது என்ன செடின்னு தெரில. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க ஹோம் ஸ்டே சுற்றியும். ஒரு கேங்காக வந்தோம்னா கூட நீட்டாக ஸ்டே பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோல்பட்டி சஃபாரி டிக்கெட் கவுண்ட்ரு மெயின் ரோடு வரைக்கும் ஒரு 500 மீட்ரு. அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். இங்கெல்லாம் யானை வருங்களாம். இங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கு. பட் புலியோட சவுண்ட்லாம் கேட்டிருக்காங்க. பட் புளியை கூட நம்மளால் பார்க்க முடியும். இங்கே மானுங்க நிறையா வரதுனால கண்டிப்பாக டைகர் லெப்பர்ட் எல்லாமே வருங்களாமா. பட் எப்போன்னு தெரியாது, ரொம்பவுமே ரேரு. கண்டிப்பாக பார்க்க முடியுன்ட்டு இல்லை. நம்மளாம் எதுவுமே பார்க்கல, மான் மட்டும்தான் பார்த்தோம். பட் ஒரு சிலருக்கு வந்து யானையெல்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே 2 ரூம் இருக்குங்க, கீழே இருக்கிற மாதிரியே மேலே. பட் கொஞ்சம் ரூம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கேயும் வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியும். மொத்தம் மேலே 6 பேர், கீழே 6 பேர், 12 பேர் சேஃபாக நீட்டாக ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஒயில்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வருது, மான் தான் வருது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டேவை பொறுத்த வரைக்கும். வியூ அள்ளுதுங்க. பார்த்திங்கன்னா 2 ரூம் பக்கம் பக்கம், வெளியே தான் கதவு. இப்போ செப்பரேட்டாக வரோம்னா மேலே ரூம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இதே குரூப்பாக வரோம் அப்படின்னா கீழே ஹால்லேயே பார்த்திங்கன்னா 2 ரூம் அட்டாச்சாக இருக்குது. இங்கே வந்து தனித்தனியாக இருக்குங்க. மேலே மாடியில் இந்த மாதிரி ரூம் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு தின்ன மாதிரி இருக்குது, கிரில்லு. இப்படி உட்காந்துக்கலாங்க ரிலாக்ஸாக. ஃபுல்லாக தோட்டம் தான், காப்பி தோட்டம், சின்ன சின்ன மரங்க, அப்படியே ஃபாரஸ்ட்டு, பேர்ட்ஸோட சவுண்டு காலையில் நேரம். உண்மையிலே ரிலாக்ஸான ஒரு பிளேஸுங்க. டிஸ்டர்பன்ஸே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க நம்ம கேட்டால் மட்டும்தான் பேசுகிறாங்க, மற்றபடிக்கு எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. நல்ல ஒரு ஸ்டே தாங்க. நம்ம இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம் ஹோம் ஸ்டேக்கு. ஒரு ஹில்ஸ் மாதிரி ஏறுது, வண்டி எல்லாமே வருதுங்க. எல்லா வண்டியுமே மேலே வர முடியும். பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு 500 மீட்டர் நம்ம வாக் பண்ணி போனோம். ஆஃப் ரைடில் மெயின் ரோடுங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 200-300 மீட்டர்லேயே தோல்பட்டி சஃபாரி போகிற டிக்கெட் கவுண்டருங்க. அவுட் சைடில் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஷாப்பெல்லாம் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போகிறோம். எகைன் நேற்று நம்ம வந்து ஜீன்புல் அக்கமடேஷன்லேருந்து கூடலூர் வழியாக எகைன் முதுமலை டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், முத்தங்கா ஃபாரஸ்ட் வழியாக நம்ம சுல்தான் பத்தேரி வந்து இங்கே வந்தேங்க தோல்பட்டி. எகைன் இன்றைக்கி வந்து தோல்பட்டியிலேருந்து நாகர்கோவில் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ரிட்டர்ன் போகிறோம். எகைன் மசனகுடியில் ஃபாரஸ்ட்டு இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம உன்னியப்பம் ஷாப் இங்கே தோல்பட்டியில் பார்த்திங்கன்னா உன்னியப்பம் ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா கார் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பஸ் ஸ்டாப்பில் நமக்கு தெரிஞ்சவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக நிறுத்தினோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது பஸ் ஸ்டாப்பில். சரி பஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம போய் நிறுத்தலான்ட்டு பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக லெஃப்ட் வரும்போது பஸ்காரங்க ரைட் பக்கம் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்காரங்களை நம்பி நம்ம முன்னாடி போகக்கூடாது போல், ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி இருந்தாலும் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணணும். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பேர்ட்ஸ் இப்படி பிடிங்கி இப்படி தொடச்சிடணும், மண் இருக்கும் சரியா? சாப்பிட்லாங்களா? சுவையணும், சுவைஞ்சா இனிப்பு வரும். ஆனால் இந்த கொட்டையை திங்கக்கூடாது. இதுதான் காப்பி கொட்டை. இதை காய வச்சா தான் காப்பி வரைக்கும்ல. இதை காய வச்சு அரைச்சா காப்பி தூள். ஃப்ரூட்ஸ் ஆனால் சாப்பிட்லாங்க. சும்மா இப்படி சுவைங்கண்ணா, அது மட்டும் ஒரு இனிப்பு வரும், அவ்வளோதான். ஓகேங்க. நல்ல பழமாக இருக்கிறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. காப்பி பழம் இப்போ இதெல்லாம் பழம் இனிக்கா துப்பு அழகு தோலை உறிஞ்சிட்டு துப்பு வந்து மெல்லாம் திங்க முடியாது, கசக்கும். இதாங்க காஃபி சீடு. தோலை வந்து லைட்டாக இது பண்ணோம்னா ஒரு இனிப்பு வரும். ஒரு இனிப்பு வருதுங்க. ஆனால் இந்த தோல் சாப்பிடக்கூடாது, சும்மா அதை சப்பிட்டு கீழே போட்டுறணும். இதுதான் காஃபி விதை. சூப்பரான ஸ்டேவை சுற்றியுமே ஃபுல்லாக நேச்சரு. காப்பி தோட்டத்தை சுற்றி இருப்போம். ஃபாரஸ்ட்டுமே கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு லக் இருந்தால் நம்ம எலிஃபெண்ட்டு டைகர் எல்லாமே பார்க்க முடியும் இங்கே. பட் நம்மளால் மான் நிறையா பார்க்க முடிஞ்சது காப்பி தோட்டத்தை சுற்றியும். வயநாடு தோல்பட்டி ஹோம் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சுங்க. உன்னியப்பம் ஷாப்புக்கு தான் நம்ம போகிறோம்.
ஸ்டேவுக்கு போகிற வழியில் வியூ பாருங்கள். இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு, அப்படியே ஒட்டிக்க தோட்டங்க, மான்லாம் அசால்ட்டாக வருதுங்க. இதுதாங்க வந்து தோல்பட்டி ரோடு. லெஃப்ட் போனோம்னா தோல்பட்டி சஃபாரி டிக்கெட் கவுண்டர் ஆஃபீஸ், சஃபாரி போகிற லொக்கேஷன். இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தான் வரும். நம்ம வந்து உன்னியப்பம் ஷாப் போகிறோம். திருநெல்லி காட்டிக்குளம் போகிற ரூட்டுங்க. நம்ம இந்த வழியை தான் வந்தோம் வரும்போது. நேற்று வரும்போது ஷாப் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்ம இங்கே வரக்கு 3-3:30 ஆயிடுச்சுங்க. நேற்று காலையில் நேரம் தோல்பட்டி ரோட்டில் ஒரு ரைடு. ஃபுல்லாக தேக்கு மர காடுங்க. இப்போ டைரெக்டாக போனோம்னா இந்த டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா உன்னியப்பம் ஷாப்பு, லெஃப்ட் சைடில் போனால் காட்டிக்குளம், ரைட் சைடில் போனால் திருநெல்லிங்க. நேற்று நைட் இந்த ரோட்டில் தான் போயிருந்தோம். நைட்டில் ரோட் சைட்லேயே யானையெல்லாம் நிற்குங்க இந்த ஏரியாலலாம். ஃபுல் டர்னுங்க நிறையா. அதுவும் திருநெல்வேலி ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஹில்ஸு. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் நம்ம வரோம்னா நம்மமே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வரணுங்க. இங்கே தான் யானை நினச்சிங்க. நேற்று நைட்டு இங்கே தான் யானை 3 யானை நின்றுச்சுங்க. ஒரு வண்டியை கூடி சத்தம் போட்டு விரட்டுச்சு. ஷாப் வந்துட்டேங்க. நேற்று யானை நின்ன இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த உன்னியப்பம் ஷாப். லெஃப்ட்லேயே போட்டுக்கோங்க. இதாங்க திருநெல்லி டெம்பிள் போகிற ரோடு. அது வந்து காட்டிக்குளம் ரோடு. இதான் வந்து உன்னியப்பம் ஷாப்புங்க. இது எவ்வளோங்க ஒரு பீஸு? அது 70 rupees. சாண்டிலுங்களா? ரெட் சாண்டில். செம்மரங்களா? புஷ்பா. யூடியூப்பில் பார்த்துருந்தேங்கண்ணா அந்த ஷாப். என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸுங்க? இங்கே உன்னியப்பம். உன்னியப்பம். இட்லிங்க. இது வந்து ஆப்பங்க. இது ஸ்வீட்டுங்களாண்ணா இல்லை இது எப்படி குட் மார்னிங் விராஜோ. ஓ அது இதாங்க ஆப்பம் உன்னியப்பம். மாதிரி மசி அது காப்பி. இது பேரே உன்னியப்பங்களா? உன்னியப்பம். இட்லி, சாம்பார். அதுக்கு என்னங்கண்ணா? சாம்பாருங்க. சட்னிங்களா? அது அது சம்மந்தி. இதாங்க உன்னியப்பம் ஷாப். நம்ம ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி கூடையில் வச்சு கொடுக்குறாங்க. ஹாட் வாட்டரில் வச்சுருக்காங்க. பிளேட் வாஷ் பண்ணி சுடுதண்ணி இல்லை. இது எத்தனை வைக்கிறது? அண்ணா இது கீழே வச்சிடலாங்களா? இது அங்கே வச்சுருக்காங்க. இதாங்க உன்னியப்பம் பாருங்க. நல்லா சூடாக இருக்குங்க. ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் தான். ஸ்வீட் பிளாக்கி இருக்கும். சாப்பிட்டுட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்வீட் டேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. யூனிக் டேஸ்ட்டுங்க. இந்த யூனிக் டேஸ்ட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக மொறுன்னு நல்லா இனிப்பாக கிறிஸ்பியாக இருக்குது. இது எப்படி இருக்கு? இட்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சம்மந்தின்னு சொல்லிட்டேங்க. இட்லி பொடி மாதிரி இருக்கு. உனக்கு இட்லி? அதுக்கு சாம்பாருங்க. நல்லா சுட சுட இருக்குங்க. இட்லி சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் சாம்பாருக்கும்
இது வந்து அவங்களோட யூனிக் சம்மந்தின்னு சொல்லிட்டீங்க, இட்லி பொடி மாதிரி இருக்கு. இது எவ்வளோங்க ப்ரைஸு இட்லி? இது உன்னியப்பம் 8 ரூபாய்ங்க ஒரு பீஸு. ஒரு பீஸ் 8 ரூபா. இது பேக்கெட் 60 ரூபா. ஓகேங்க. எத்தனை இருக்குது? 8 பீஸ். 8ங்க. ஓகே. 8 அண்ணா. இட்லி 10 ரூபா. ஓகே, சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மந்தியுமே நல்லா இருந்தது. சம்மந்தி சூப்பர். நம்ம ஊரில் இட்லி பொடி, இங்கே வந்து சம்மந்தி. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் மாறுதுங்க. கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா தேங்காய் சேர்ப்பாங்க. ஓகே ஓகேங்க. சாம்பாருமே நல்லா இருந்ததுங்க. இட்லி நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட. அது போக இங்கே டீ காஃபி எல்லாமே சாப்பிட்லாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் இங்கே விற்கிறாங்க. இந்த ஷாப் வந்து ரொம்ப நாளாக வரணுன்ட்டு இருந்தோம். அந்த ஆப்பம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டியே உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க, கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்பம் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம சாப்பிட்றோம். நம்மலாம் வந்து பாயில் பண்ணுவோம் ஸ்வீட் உள்ளே வச்சு. இவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. உள்ளே அதில் பனானாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்வீட்னஸ்க்கு. நல்ல டேஸ்ட்டு. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 8 ரூபா. ஒரு 8 பீஸ் வாங்கினோம்னா 60 ரூபாய்ங்க. அப்புறம் அது போக இட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் ப்ரைஸ். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இங்கே தான் இன்றைக்கி. சூப்பராக இருந்ததுங்க. சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்தது. சாம்பார், சம்மந்தி. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் செக் போஸ்ட் இருக்க மாட்டேங்க, கேரளா செக் போஸ்ட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே காப்பி தோட்டங்க தான் போகிற வழியெல்லாம். தோல்பட்டியிலேருந்து நானாச்சி கேட் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம அந்த தோல்பட்டியிலேருந்து வரும்போதுங்க நானாச்சி கேட் போகிறதுக்கு நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டுக்கு யூட்டர்ன் பண்ணணும். அந்த டெட் எண்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது. அந்த யூட்டர்ன் எடுக்கணுங்க. நாகர்கோவில் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு மேலே அப்படியே ஹில்ஸ் மாதிரி லைட்டாக ஏறும். ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாதுங்க. இந்த இடமே பாருங்கள் ஃபுல்லாக காப்பி தான், காப்பி பிளான்ஸ், காப்பி எஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா நேராக போகணுங்க. நார்மலே டயர்ஸ் அவங்க புளி போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் நானாச்சி கேட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி போடுற இடம் செக் போஸ்ட். தேக்கு மரக்காடு. போங்க. மான் நிறையா இருக்கும் இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில். மான், எலிஃபென்ட்ஸ், டைகர் ரொம்பவுமே அதிகம். பல வருஷம் ஓல்டு பழமையான மரம். ரெண்டு இருக்குங்க. மாடு அப்படியே கொஞ்சம் முன்னால் போங்க. சிவ் கார் இந்தியன் கார் வயசெல்லாம் நிற்கிது. இங்கே இருக்கிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது. அப்படியே பெண்டாகி அப்படியே டனல் மாதிரி இருக்குங்க இந்த ரோடு போகிறக்கு. ஓடைங்க காட்டாறு. இங்கே தான் வந்து தங்கினாங்கண்ணா, கங்கோத்ரி ஸ்டே. இதில் தான் தங்கியிருந்தேங்க ஒரு நாள். சென்னை இங்கே இருந்து ஓடிச்சுங்க கூட்டமாக. வைல்ட் டாக்ஸ். இந்த ஸ்டே ஒட்டியே பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் வருங்களாம்மா சம்டைம்ஸ். நம்ம கங்கோத்ரியில் ஸ்டே பண்ண ரெஸ்டாரண்ட் கேன்டீனுக்கு வந்து இதில் தான் போகணும். நம்ம நானாச்சி கேட்லேருந்து ஹெச்டி கோட்டா போயிட்டுருக்கேங்க. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருங்க. 1 ஹவர் டைமு. ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். நம்ம வர வழியில் மான் பார்த்தோங்க. அப்புறம் மங்கூஸ் ஒன்று கிராஸ் ஆச்சு. ஸ்கூல். இங்கெல்லாம் நிறைய ஸ்டே இருக்குங்க. உள்ளே தங்குறதுக்கு வில்லேஜஸ், இங்கே வேலை செய்கிறவங்கலாம் இங்கே தங்குறதுக்கு வில்லேஜ் மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ ட்ரெஞ்ச் தோண்டி ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம். புலிகள் கிராஸ் ஆகிற இடம். என்னதுங்க? மயிலுங்க. ஓடிடுச்சுங்க. எலிஃபெண்ட்டோட டங்க்கு காலையில் கிராஸ் ஆகிருக்கும் போல். இந்த காட்டில் நம்மளால் யானை, புலி, சிறுத்தை, அப்புறம் சென்னாய்ங்க, காட்டு மாடு எல்லாமே பார்க்க முடியும். இங்கெல்லாம் ரோடு போட்டாங்க போலங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி கரையாம்புத்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காடு வந்து ரொம்பவுமே செழிப்பாக இருக்குன்னு அர்த்தங்க. மான் பாருங்கள். புள்ளிமான் பார்க்குறக்கே அழகுதாங்க. எவ்வளோ டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது. ஏன்னா அது நிறையா இருக்கிறதுனால, நம்ம அதிகமாக பார்க்குறதுனால
பெரிய வனவிலங்குகள் யானை புலியை வந்து பார்க்கணுன்னு நம்ம மூவ் ஆக வேண்டியதாக இருக்குது ஒரு சில டைம். மான்தாங்க நிறையா இருக்குது, இங்கே ஒரு கூட்டமாக இருக்குது. பாட்டுக்கு ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கை இப்படி வெளியே வச்சோம்னா அப்படியே ஃப்ரீசரில் கை வச்ச மாதிரி இருக்குங்க, சில்னஸ்ஸாக. நம்ம சில்லுன்னு இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:10. நமக்கு இந்த 22 கிலோமீட்டர் நானாச்சி கேட்லேருந்து ஹெச்டி கோட்டா வந்து 1 ஹவரில் கிராஸ் பண்ணுங்க. ஒரு 8-9 கிலோமீட்டர் வந்து ரோடு ரொம்பவே டேமேஜாக இருந்தது. அந்த கங்கோத்திரி ஸ்டே தாண்டி கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ரோடு மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்களாட்டிருக்குங்க, ஓரளவுக்கு ரோடு நீட்டாக இருக்குது. ஆனால் சின்ன ரோடு தான், நம்ம அப்படியே காமாக ட்ராவல் பண்ணி போகலாங்க. பட் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்துட்டு நம்ம நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம 1 ஹவரில் அங்கே ரீச் ஆக முடியாது, ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டயர் பார்த்தது கபினியில் தாங்க. நம்ம டயர் பார்க்க ஆரம்பிச்சதே. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாம் பந்திப்பூர் முதுமலையெல்லாம் போவோம். காட்டுக்குள்ளார புலி இருக்குதானே நமக்கு டவுட்டாக இருக்கும். புலியெல்லாம் இல்லை போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கம்பெனியில் நமக்கு டயரை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்பிக்கையாக வந்துச்சு, ஓ புலி நம்ம நாட்டில் இருக்குதுன்னு. நிறைய பேர் பார்த்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, பட் நம்ம பார்க்காத வரைக்கும் டவுட்டில் தான் இருப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு புலி கண்ணில் காட்டுக்குள்ளார தென்பட்டது கபினி காடு தாங்க, நாகர்கோவில் டைகர் ரிசர்வ். ஸோ எப்பவுமே மறக்க முடியாது நம்ம லைஃப் டைமில். ஆனால் இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மித்த ஃபாரஸ்ட்லலாம் வந்து கொஞ்சம் சான்ஸு கம்மி தாங்க. முதுமலையிலலாம் இப்போ வண்டிக்கு வந்து அதிகமாகிடுச்சு. கபினி பந்திப்பூர்லலாம் சஃபாரி ஸ்டாப் பண்ணதுனால, வண்டிக்கு அதிகமானதுனால புலிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பாட் ஆகிறதில்ல. ரொம்பவே ரேராக 1-2 வண்டிக்கு மட்டும்தான் ஸ்பாட் ஆகுது. மறுபடியும் கபினி பந்திப்பூர் சஃபாரியெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம என்ன தான் நார்த் சைடில் சஃபாரி போனாலும் நம்ம சவுத்தில் கபினி நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் வந்து பெஸ்ட்டுங்க டயர் சைட்டிங்க்கு. பந்திப்பூருமே ஆக்சுவலாக வீரநகாசன்லேயும் சரி நானாச்சி கேட்லேயும் சரி நீங்கள் வைல்ட் லைஃப் சஃபாரி எடுத்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் ஒரு 1 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு இந்த சைடு ஃபாரஸ்ட்லேருந்து இந்த சைடுக்கு வரும்போதோ இல்லை கேட்லேருந்து வேறு ஆஃப் ரோட் ட்ராக்குக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரோட்டில் தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணவே வைல்ட் லைஃப் சஃபாரி போன மாதிரி. அப்புறம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது எலிஃபெண்ட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம சேஃபாக பார்த்துட்டு போகணுங்க, இல்லைன்னா அது நம்மளை சார்ஜ் பண்ணும். ஒரு சில எலிஃபெண்ட்லாம் ரொம்ப தூரத்துக்கு சேஸ் பண்ணிட்டு வரோம், நம்ம ஓனாக ட்ரை பண்ணி போகிறோம்னா கஷ்டம். அந்த காலத்தில் போட்ட ரோடு இப்போ அப்பப்போ ரிப்பேர் மட்டும் பண்ணுவாங்களாட்டிருக்குங்க. ரொம்ப சின்ன ரோடு, இதுக்கெல்லாம் வண்டி வந்தால் கண்டிப்பாக ஒரு வண்டியை கீழே இறங்கினா தான் வழி விட முடியும். மேல் நிறைய மேல் இருக்குங்க இந்த குரூப்பில் ஓடுது. இது வந்து வில்லேஜ்னு நினைக்கிறேங்க. இங்கே ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பையன்லாம் இருக்கான் பாருங்க, ஸ்டே புலிகள் இருக்கிற காட்டில் அசால்ட்டாக தங்கிட்டு இருக்காங்க. லங்கூருங்க, பிளாக் ஃபேஸ் ஒயிட் லங்கூர். இதைத்தான் லெப்பார்ட் ராக்கும்பாங்க. இந்த பாறையில் சம்டைம்ஸ் சிறுத்தையெல்லாம் படுத்துருக்குங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரோடுங்க. நேராக போனால் வீரநகாசன் கல்லி, நம்ம ரைட் போகணும் ஹெச்டி கோட்டாக்கு. புள்ளி இது வந்து சிறுத்தைங்க. முதல்ல இந்த ஹெச்டி கோட்டா ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்கும், பயங்கர குழியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரோடு போட்டாங்க. நம்ம ஹெச்டி கோட்டா கேட் பக்கம் வந்துட்டோம். நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் ஸ்பாட்டட் டீர்ஸு, மங்கூஸு, அப்புறம் லங்கூர்ஸு, கார்ஸ் பார்த்தேங்க. பெருசாக எலிஃபெண்ட்டு லெப்பர்ட் டயர்லாம் எதுவும் பார்க்கல. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்க்கல. இந்த நானாஜி கேட் டு ஹெச்டி கோட்டா ட்ராவலில் நம்ம வந்த டைம் அப்படிங்க கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரோடு இதோட முடிஞ்சிடும். ஒரு 400 மீட்டர் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். ஆஃப் ரோடு கேட்டுக்கிட்ட வந்துட்டேங்க ஹெச்டி கோட்டா. ஒரு 500 மீட்டர் ரோடு ரொம்பவே மோசம்.